ஒரு மனிதனுக்கு வந்து ஆயுள் நல்லா இருக்கணும்னா அதுக்கு 8ஆம் இடம் நல்லா இருக்கணும். 8ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் அந்த ஆயுள் அந்த இடத்துல நல்லா இருக்கும். அப்போ வந்து கரெக்டாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா 8ஆம் இடத்துல உட்காரும்போது என்ன பண்ணுவான், அப்போ அந்த உங்களுடைய உடல் உபாதைகள் நிறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் 3 பிரச்சனை கண்டிப்பாக இப்போ கொடுத்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 மாத அளவில் ஒரு 3 பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது. என்னென்ன பிரச்சனை அப்படின்னா, ஒன்று ஃபஸ்ட்டு அதாவது தோல் சம்மந்தப்பட்ட வியாதி, 2வது கண் பார்வைக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, 3வது எலும்பு தேய்மானம். இந்த 3 பிரச்சனையில் ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று அதுதான் சொல்கிறேன், குரு பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுப்பார். அப்போ குரு வந்து உங்கள் ராசி எத்தனை இடமா பார்க்குறாரு, 3வது இடமா பார்க்குறாரு. மிதுன ராசிக்கு வரும்போது 1, கடகராசி 2, சிம்மராசி 3. அப்போ சிம்மராசி 3ஆம் இடமா பார்க்குறாரு. சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்தில் பார்க்குறாரு. குரு வந்து தைரியஸ்தானத்தை கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட உங்களுக்கு என்ன நல்ல வேணும். அப்போ வந்து அஷ்டமத்து சனி நமக்கு சரியில்லை அப்படின்னா, நவகிரகத்தில் ஆளக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 9 கிரகம் இருந்தாலும் சனி பகவான் அவருடைய சிரமத்தை கொடுத்தாலும் குரு பகவான் எப்படின்னா நல்லதை மட்டுமே கொடுப்பார். அப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்லம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புண்டு. அதே மாதிரி திருமண தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஏன்னா திருமண ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு சனி தான். அந்த சனி இப்போ மாறுறாரு இல்லைங்களா, அப்போ மாறும்போது என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு நிச்சயம் திருமண யோகம் நல்லாயிருக்கும். சரிங்களா. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடு வெளி மாநிலம் வெளி பயணம் முயற்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். மொத்தத்தில் என்ன அப்படின்னா, தனித்து சொந்த காலம் நிற்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துருவார். கொல்லைக்கு போனால் கூட கூட்டு வேண்டான்னு சொல்கிறேன். நிகழும் மங்களகரமான அதாவது குரோதி வருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில், அதாவது மார்ச் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கன்னி ராசியில் கும்ப லக்னத்தில், அதாவது சூரிய பகவானுடைய திசையில் 159 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் அதாவது 5வது ராசின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த உடைய மாதம் சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா சிம்ம ராசி காட்டுக்கு எப்படி சிங்க ராஜான்னு சொல்கிறோமோ அதுபோல் உங்களுக்கு நீங்களே தான் ராஜா. பொதுவாக இந்த சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கருத்ததெல்லாம் பால் வெளுத்ததெல்லாம் தண்ணி அப்படி நம்பி வாழக்கூடிய ராசி யாருன்னா சிம்ம ராசி தான். நிறைய பேர் சொல்லுவாங்க சிம்ம ராசிக்காரங்க கோவப்படுவாங்க, யார் பேச்சு கேட்க மாட்டாங்க, தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேங்க என்னென்னா, சிம்ம ராசிக்காரங்கன்னா கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அடிச்சுட்டு கொடுத்தா கூட வாங்கி சாப்பிடக்கூடிய ராசி யாருன்னா இந்த சிம்ம ராசி தான். ஏன்னா இப்போ வரைக்குமே உங்களுக்கு 4 காசு வேணும்னாலும் நீங்கள் தான் உழைக்கணும், உங்கள் குடும்பத்துக்கு 4 காசு வேணும்னாலும் நீங்கள் தான் உழைக்கணும், உங்கள் தாய் தந்தைக்கு 4 காசு வேணும்னாலும் நீங்கள் தான் உழைக்கணும், உங்கள் கூட பிறந்த சகோதரன் சகோதரிகளுக்கு வேணும்னாலும் நீங்கள் தான் உழைக்கணும். எவ்வளவு செஞ்சு நல்ல பேர் இருக்குதா? கண்டிப்பாக இல்லை. சிம்ம ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நிச்சயமாக அதாவது மனசில் வச்சுக்க தெரியாது. அது நல்லதோ கெட்டதோ அது உடனே அதை வந்து வெளிக்காட்டிடுவீங்க. அதனால் மற்றவங்களுக்கு தப்பாக படுது, அவ்வளோதான். புரியுதுங்களா. ஒரு கெட்டதாக இருந்தாலும் மனசில் வச்சுக்க தெரியறதில்ல, அதை கேட்டுறீங்க. நல்லதாக இருந்தாலும் டக்குன்னு கேட்டுறீங்க. அதனால் என்ன சிம்ம ராசிக்காரங்கனாவே இப்படி தான்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் ஆயிரும். காரணம் என்னென்னா சிம்ம ராசிக்கு அதிபதி சிங்கன்றதுனால கிடையாது. சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னா சூரிய பகவான், நெருப்பு ராசி. அவர் பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் யாருன்னா ஸ்டேட்டஸ் பார்க்குறவர், கௌரவத்தை பார்க்குறவர். எப்பயுமே சூரியன் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஸ்டெயிட் பார்வேர்டு. ஒரு போஸ்ட்மேனுடைய வேலை என்ன, நமக்கு வந்த லெட்டர் கொண்டு வந்து நம்ம கையில் ஒன்றா கொடுக்குறது. அது நல்லதோ கெட்டதோ அவர் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் இல்லைங்களா. அதுபோல் சூரியன் யாருன்னா மாத கிரகம். நம்ம வந்து ஒரு தமிழ் மாதமாக இருக்கட்டும் ஒரு ஆங்கில மாதமாக இருக்கட்டும் எந்த அடிப்படையில் நம்ம பார்க்குறோம்னா சூரியனுடைய அடிப்படையில் தான் பார்க்குறோம். சரிங்களா. அதனால தான் ஸ்டெயிட் ஃபார்வர்டு கௌரவத்தை பார்க்குறவர் யாருன்னா சூரியன் மட்டும்தான். அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் எங்கே இருக்கிறாருன்னா உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டில். 8வது வீடுனா மீன ராசியில். மீன ராசிக்கு அதிபதி யார்? குரு பகவானுடைய வீட்டில். அதாவது இந்த பங்குனி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு போய்
உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் மீன ராசியில் போய் நட்பு ரீதியாக உட்காந்துட்டார். அப்போ உட்காரும்போது 8ஆம் இடம்னா என்ன? ஆயுள் ஸ்தானம். ஒரு மனிதனுக்கு வந்து ஆயுள் நல்லா இருக்கணும்னா அதுக்கு 8ஆம் இடம் நல்லா இருக்கணும். 8ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் அந்த ஆயுள் அந்த இடத்துல நல்லா இருக்கும். அப்போ வந்து கரெக்டாக சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா 8ஆம் இடத்துல உட்காரும்போது என்ன பண்ணுவான்? அப்போ அந்த உங்களுடைய உடல் உபாதிகள் நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் பாருங்கள் 3 பிரச்சனை கண்டிப்பாக இப்போ கொடுத்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 மாத அளவில் ஒரு 3 பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது. என்னென்ன பிரச்சனை அப்படின்னா, ஒன்று ஃபஸ்ட்டு அதாவது தோல் சம்மந்தப்பட்ட வியாதி, 2வது கண் பார்வைக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, 3வது எலும்பு தேய்மானம். இந்த 3 பிரச்சனையில் ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பணம் இல்லை அப்படின்னா கூட நிம்மதியாக இருந்துடுறீங்க. ஆனால் 4 காசு இருந்ததுன்னா அப்போ தான் வீட்டிலன்றது குழப்பம்ன்றது அதிகமாகுது. ஒரு கோயிலுக்கு போகலாமா, போக முடியல. ஒரு நல்லது கெட்டதை கலந்துக்கலாமா, கலந்துக்க முடியல. அதாவது கரிஞ்சோறு இடத்த சாப்பிடலாம் நினைக்கிறோமா, அன்றைக்கி தான் வீட்டில் சண்டை வரும். ஏன்னா சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த உடைய பங்குனி மாதத்தில் இதுக்கு முன்னாடி மண்ணை தொட்டா நஷ்டம், மனையை தொட்டா நஷ்டம், பொண்ணை தொட்டா நஷ்டம், பொருளை தொட்டா நஷ்டம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா 10 மாத காலமாகவே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ, நான் சொல்கிறேன், முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோக மாட்டான். குரு பகவான் பொறுத்த வரைக்கும் எங்கே வேணும்னு உட்காரலாம், 10ஆம் இடத்துல உட்காரக்கூடாது. 10ல் குரு உட்காந்தா பதவி கூட பறிபோகும். அப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு வேலையில் நிறையா பேருக்கு பிரச்சனை கொடுத்துருக்கும். நிறையா பேருக்கு வேலை பறி போயிருக்கும், வேலையில் சம்பள உயர்வு கட்டாயிருக்கும், ப்ரமோஷன் வந்திருந்தாலும் பெண்டிங்கில் நிற்கும். 2வது வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் உயரவில்லை, டெம்பரவரியாக செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகலை. தொழில் ரீதியாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தடை. ஏன்னா 10ஆம் இடம் வந்து தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில் போய் குரு உட்காரக்கூடாது. உட்காந்தார் அப்படின்னா தொழிலில் நிச்சயமாக பிரச்சனை கொடுத்துருவார். நீங்கள் கை காட்டுறீங்க பார்த்தீங்களா, அவங்க நல்லா இருப்பாங்க, நீங்கள் நல்லா இருக்க முடியாது. ஒன்று. அப்போ குரு வந்து மிதுன ராசிக்கு வரும்போது உங்கள் ராசியை 3ஆம் இடமாக பார்ப்பார். அதுதான் சொல்கிறேன், குரு பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுப்பார். அப்போ குரு வந்து உங்கள் ராசி எத்தனாம் இடமாக பார்க்குறாரு? 3வது இடமாக பார்க்குறாரு. மிதுன ராசிக்கு வரும்போது 1, கடகராசி 2, சிம்மராசி 3. அப்போ சிம்மராசி 3ஆம் இடமாக பார்க்குறாரு. சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்தில் பார்க்குறாரு. குரு வந்து தைரியஸ்தானத்தை கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட உங்களுக்கு என்ன நல்ல வேறும்? அப்போ வந்து அஷ்டமத்து சனி நமக்கு சரியில்லை அப்படின்னா, நவகிரகத்தில் ஆளக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 9 கிரகம் இருந்தாலும் சனி பகவான் அவருடைய சிரமத்தை கொடுத்தாலும் குரு பகவான் எப்படின்னா நல்லதை மட்டுமே கொடுப்பார். சரிங்களா? அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சனி பெயர்ச்சி அடுத்தது சரியில்லை. ஏன்னா இந்த பங்குனி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இந்த பங்குனி 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருக்கிற சனி பகவான், நான் முன்னே சொன்னேன், சனி பகவான் பார்க்கும் இடத்துக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார். அப்போ கும்பராசியிலிருந்து 3ஆம் இடமா மேசராசி பார்க்குறாரு, 7ஆம் இடமா சிம்ம ராசி பார்க்குறாரு, 10ஆம் இடமா பார்த்தா விருச்சிக ராசி பார்க்குறாரு. பொதுவாக சனியுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 3, 7, 10. அப்போ கும்பத்திலிருந்து 7ஆம் இடமா உங்கள் ராசி பார்த்துட்டு இருந்தார். அது ஒரு வகையில் இத்தனை வருஷம் நல்லா தான் இருந்தது. ஆனால் சனி பார்த்தும் நல்லது கொடுக்கல. தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் பார்த்து எனக்கு நல்லது கொடுக்கலைங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, குரு பகவான் 10ல் உட்காந்துருந்தார், எப்படி நல்லது கொடுத்துருப்பாரு? இல்லை. கரெக்டாக 10 மாதம் அந்த 8ஆம் இடம் சொல்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 4 மாதத்துக்கு முன்னாடியே ராகு பகவான் வந்துட்டார். அப்போ ராக போல கொடுப்பார் இல்லை, கேதை போல கெடுப்பார் இல்லை. அப்போ ராகு பகவான் வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு வந்து அப்போ உங்களுக்கு மண்மனையாவது வாங்கக்கூடிய யோகம், வீடு வாசல் கட்டக்கூடிய யோகம், ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய யோகம், கிரையம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இது ஒரு சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடந்திருக்கும். சரிங்களா? இல்லைங்க அந்த மாதிரி வந்து எனக்கு தடையாயிடுச்சு அப்படின்னு சொன்னது காரணம் இந்த குரு வந்து 10ஆம் இடம் பார்த்ததுனால தான். ஒன்று. அடுத்தது என்ன பண்ணிட்டாருன்னா, சுக்கிர பகவான் மீன ராசியில் போய் உச்சமடைஞ்சு உட்காந்துட்டார். அப்போ உச்சம் அடைஞ்ச கிரகம் போய் அந்த இடத்துல பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கட்டன்றது வந்து வக்கரம் அடைஞ்சிட்டார், உச்சம் அடைஞ்சு வக்கரம் அடைஞ்சிட்டார். அப்போ உங்களோட நேரம் மனைவிக்கு நல்லாயிருக்கும், தாய்க்கு நல்லாயிருக்கும், பிள்ளைங்களுக்கு நல்லாயிருக்கும், உங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது மிதுன ராசிக்கு கன்னி ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியில் நீச்சம் அடைஞ்சிட்டார். நீச்சம் அடைஞ்சு இப்போ வக்கரம் ஆகிறாரு. எப்போ? இந்த பங்குனி மாதம் 2ஆம் தேதி வக்கரம் ஆகிறாரு. இன்றைக்கி வந்து கரெக்டாக ஆகும்போது அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு படிப்பு நல்லாயிருக்கும்,
உடல் உபாதிகள் நல்லாயிருக்கும், மனசில் இருக்கிற அந்த மனபாரமெல்லாம் கொஞ்சம் குறையும், நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஒன்றாச்சுங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவானும் போய் உட்காந்துட்டார். அப்போ சூரியனும் புதனும் ஒரே வீட்டில் மீன ராசியில் உட்காரும்போது அந்த இடத்துல அந்த புதன் ஆதித்ய யோகம்னு ஏற்படுது. அப்படி ஏற்படும் பொழுது அப்போ அந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட அப்போ உங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகிற இடத்துக்கு புதன் ஆதித்ய யோகம் கொடுத்துருக்கிறார். அப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புண்டு. அதே மாதிரி திருமண தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஏன்னா திருமண ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு சனி தான். அந்த சனி இப்போ மாறுறாரு இல்லைங்களா, அப்போ மாறும்போது என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு நிச்சயம் திருமண யோகம் நல்லாயிருக்கும். சரிங்களா? அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி பயணம் முயற்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். மொத்தத்தில் என்ன அப்படின்னா தனித்து சொந்த காலம் நிற்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துருவார். கொள்ளைக்கு போனால் கூட கூட்டு வேண்டான்னு சொல்கிறேன். கூட்டை நீங்கள் எது செஞ்சாலுமே அதை நஷ்டத்தில் தான் இப்போ முடியும். இதுக்கு முன்னாடி கூட்டு தொழில் பண்ணியிருந்தா நஷ்டம் வந்திருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வட்டிக்கு பணம் கொடுத்துருந்தா வந்திருக்காது. வாங்கியிருக்கிற கடன் கட்ட முடியாது, வச்சிருக்கிற நகையை திருப்ப முடியாது. மொத்தத்தில் வந்து நம்ம முன்னே சொன்ன மாதிரி வீடு ஃபுல்லாக காசு இருந்த காலம் போய் இப்போ வீட்டில் எங்கே 4 காசு இருக்குமோன்ற காலத்துக்கு தான் வந்துட்டீங்க. சரிங்களா? இது எல்லாமே மாறப்போகுது. ஆனால் இந்த அஷ்டமத்து சனி ஒன்று தான் உங்களுக்கு ஒரு வெள்ளை சட்டையில் பட்ட கரும் புள்ளி மாதிரி. இந்த அஷ்டமத்து சனி ஒன்று இல்லைன்னா உங்களுக்கு பாதிப்பு முழுமையாக எதுவுமே இல்லை, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். அஷ்டமத்து சனி வந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். குரு உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறாரு, உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வராரு. அதனால் உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. அதே மாதிரி இந்த ராகு கேது பயிற்சி அது உங்களுக்கு நல்லா இல்லை. ஏன்னா கன்னி ராசியில் இருக்கிற ராகு பகவான், அதாவது வந்து கேது பகவான் அடுத்தது வந்து உங்கள் சிம்ம ராசிக்கு தான் கேது வராரு, காலை சுத்தின பாம்பு மாதிரி. அப்போ சனி பயிற்சி நல்லா இல்லை, அடுத்தது ராகு கேது பயிற்சி நல்லா இல்லை, குரு பயிற்சி மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இருக்குது. சரிங்களா? எப்படியோ மொத்தத்தில் இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. சரிங்களா? எதாக இருந்தாலும் இந்த வருஷம் இந்த மாதத்தோட முடியுது. இது தமிழ் வருஷம், அடுத்த புத்தாண்டு வரப்போகுது. புத்தாண்டுலையாவது நம்ம நல்லா இருப்போமான்ற ஒரு கேள்வி நிறைய மனசில் இருக்குது. கண்டிப்பாக நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறாரு, நீங்கள் பயப்பட தேவையில்லை. முதல்ல ஹெல்த்து மட்டும், ஏன்னா சனி பகவான் வந்து நம்மளை உட்காந்தா பிடிச்சிட்டாருன்னா மெயினாக முதல்ல என்ன பார்த்துக்கணும், ஹெல்த்து நல்லபடியாக பார்த்துக்கணும். வேலைக்கு சாப்பிட்றணும். மருந்து மாற்ற சாப்பிட்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக சாப்பிட்றணும். 4 இட்லி சாப்பிட்றதுக்கு டைம் இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு 2 இட்லியாக சாப்பிட்றணும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் நல்லா. மெயினான்றதை வந்து எந்த அளவுக்கு நம்ம உடம்பை பார்த்துக்கிறோமோ அதனால் நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.